வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு மாவெல்லாம் அரைச்சி கஷ்டப்படாமல் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய அரிசி மாவை வச்சு டேஸ்டியான ஒரு அவல் முறுக்கு தாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இது ரொம்ப மொறு மொறுன்னு இருக்குங்க. இதோட சவுண்டை கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த சவுண்டை கேட்டிங்களா எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. இன்றைக்கி நம்ம அவல் வச்சு கிறிஸ்பியாக முறுக்கு எப்படி பண்ணலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் நைஸ் அவல் எடுத்திருக்கேன். இதை வறுக்க வேண்டியதெல்லாம் இல்லைங்க, வறுக்காமையே இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் அவல் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பாலே 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு பவுலில் இந்த மாதிரி ஒரு சன்னி வச்சுட்டு அதில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. நான் எடுத்திருக்க கப்போட அளவு பார்த்திங்கன்னா 250 ml அளவு இருக்குங்க. நம்ம எந்த கப்பால் அவல் அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பாலேயே அரிசி மாவையும் அளந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அவல், 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது தாங்க கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இப்போ இந்த அரிசி மாவை கொஞ்சம் கூட குருணையே இல்லாத மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே சன்னியை வச்சுட்டு நம்ம அரைச்ச அவல் பவுடரையும் இதில் சேர்த்துருங்க. நம்ம அரைச்ச அவலையும் பொட்டுக்கடலையும் ஒரு தடவை நல்லா சலிச்சுக்கணுங்க. இதுலேயும் கண்டிப்பாக குருணை இருக்கும். நல்லா சலிச்சுட்டு முறுக்கு செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வெடிக்காமல் வரும். இதையும் கொஞ்சம் கூட குருணையே இல்லாத மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சாச்சு. இதில் எந்த அளவுக்கு குருணை வந்திருக்கு. இதை மறுபடியும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி மறுபடியும் நீங்கள் சலிச்சுக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் போல் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதில் நான் காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கூடவே 1 டீஸ்பூன் போல் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் மாவோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. உடனே கை வச்சு கலந்துடாதீங்க, எண்ணெய் ரொம்ப கொதிக்க இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கைகளால் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கைகளால் எல்லா பக்கத்துலேயும் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ பிடிச்சி பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். உதுத்து விட்டால் நல்லா உதிரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த மாவு சேர்த்து செய்யும் போது தண்ணியோட அளவு கூட்டி குறைச்சி சேர்க்குற மாதிரி இருக்குங்க. நான் வறுக்காத மாவு சேர்த்துருக்கிறதுனால எனக்கு கிட்டத்தட்ட 2.5 கப் அளவுக்கு தண்ணி பிடிச்சிச்சு. 2.5 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் முறுக்கச்சியில் மாவு சேர்த்துக்கலாம். நான் 3 கண் இருக்கிற மாதிரி முறுக்கச்சி தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அச்சில் முறுக்கு சுடணுமோ அந்த அச்சு போட்டு அதுக்குள்ளே மாவையும் சேர்த்துட்டு இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் ஷீட்டில் முன்னாடியே முறுக்கு பிழிஞ்சு வச்சுட்டிங்கன்னா எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குங்க. நான் ஒரு பட்டர் ஷீட்டில் எண்ணெய் எதுவுமே தடவலை, எண்ணெய் தடவாமல் தான் முறுக்கை பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி எட்ஜஸ் எல்லாத்தையும் நல்லா ஒட்டி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா எண்ணெயில் போட்டதும் உங்களுக்கு பிரிஞ்சு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முறுக்கை நல்லா பிழிஞ்சிட்டு அதோட எட்ஜை வந்து இந்த மாதிரி மாவோடு நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்போ பட்டர் ஷீட்லேருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. இந்த பக்குவத்துக்கு நீங்கள் மாவு ரெடி பண்ணிங்கன்னா தான் முறுக்கு வந்து நல்லா முறுன்னு இருக்கும். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும், ரொம்ப நேரத்துக்கு முறுக்கோட கிறிஸ்பினஸ் குறைஞ்சிரும். இப்போ கடாயில் தாராளமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடுங்க. எண்ணெயோட சூடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உருண்டை போட்டிங்கன்னா போட்டதுமே மேலே எழுப்பி வரணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்துக்கு நீங்கள் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க முறுக்கை ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்துருங்க. எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக இதை 2 பக்கத்துக்கும் திருப்பி விட்டு எண்ணெயோட சலசலப்பு முழுவதுமாக அடங்குற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சலசலப்பு முழுவதுமாக அடங்கிருச்சு. இப்போ இந்த முறுக்கை நம்ம தனியாக வெளியில் எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த முறுக்கை தனியாக வெளியில் எடுத்துருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா 10 நாள் வரைக்கும் இதோட கிறிஸ்பினஸ் குறையாமல் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
இந்த அவல் முறுக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2வது முறை நம்ம முறுக்கு போடும்போது எண்ணெயோட சூடு கரெக்டான பதத்தில் வச்சுக்கணுங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முறுக்கு போட்டுக்கோங்க. முறுக்கு போட்டதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் கழித்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மிலேயே வச்சு நல்லா கலந்து விட்டு எண்ணெயோட சலசலப்பு முழுவதுமாக அடங்கினதுக்கப்புறம் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா கிறிஸ்பியான அவல் முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிருங்க. இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நாள் வரைக்கும் இதோட கிறிஸ்பினஸ் குறையாமல் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு மாவெல்லாம் அரைச்சி கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மோஷிஸ் கில்லாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.